ஸோ ஜெயிலர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போயிட்டு வந்தார். இமயமலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமாவே அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தோட அப்டேட் என்ன, அடுத்த படத்தோட அந்த ரிகர்சல் அந்த படத்துக்கான ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஜெயிலர் 2 படத்தில் வித்தியாசமான ரோலில் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் மிகப்பெரிய அளவில் சொதப்பிட்டோம். கூலி படத்தில் பண்ண மாதிரி எந்த படத்துலையுமே சொதப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அதனால இந்த படத்தில் நம்ம நெல்சன் அவர்கள்ட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன்லாம் வந்து நரேஷன் பண்ண சொல்லிருக்காரு. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவருக்கு ஏற்ற ரோல் மட்டும் தான் பண்ணுவார். பட் ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தளவுக்கு மற்ற கேஸ்டோட ரோல் என்ன அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காராமா. ஸோ எல்லாத்துக்குமே எந்த அளவு ஒரு கேரக்டரைசேஷன், எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விவரமாக வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டே உட்காந்து பார்த்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு டிராப் பேக் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். கூலியில் மிகப்பெரிய அளவு சொதப்பிட்டாரு. கூலி படத்தை அந்த அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்தாங்கன்னு தெரியும். கூலி படத்தில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்து படத்தை பார்த்தீங்கன்னா விரித்தனமாக வந்து சொதப்பி வச்சிருக்காரு அப்படி தான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றனால தொடர்ந்து இப்போ நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஒர்க்கும் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள்ட்ட கதையாக இருக்கட்டும், படத்தில் நடிக்கிற ஃபீமேல் கேஸ்டாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சப்போர்ட்டிங் கேஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்தோட அந்த ஒரு ரோலை பற்றி பேசி முடிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கிறிஸ்மஸ்க்கு வருது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நியூஸ் போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிசி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் பற்றி இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு மேஜரான அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.